வரும்போதே நல்லா அன்பாக இன்வைட் பண்ணுறாரு, தூரமாக வந்து வரும்போதே சிரிச்சிக்கினே. அந்த மாதிரி யாராவது இன்வைட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். பல ஆகிட்டப்பில் டயர் கூட ஓகே தான். இப்போது செயின் லூஸ் ஆகினே இருக்கார். முதல்ல சஸ்பென்ஷனை மாற்றிட்டு செயின்ஸ் பாக்கெட் என்ன பண்ணணும்னு தெரில. பக்காவாக இருக்கா பாருங்க. கழுவி வாட்டர் வாஷ் பண்ணேன். நீ இல்லை தானில் வாழ்க்கை தானில் இல்லை அடி ஒளி பொறுக்க முடியவில்லை காத்து தந்த வலி. வாங்கினா இந்த மாதிரி கடையில் தான் சாயா கிடைக்குமா? அப்போ ஏழை மக்கள்லாம் எங்கேப்பா போவாங்க? அதில் ஒரு 50 ரூபா சொல்லுவான், பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறான்ட்டு. ஆண்டி பக்கத்தில் போய் நார்மல் இந்தியா கேட் இருக்கு. இந்தியா கேட் தான் நான் போகிறேன். இப்போது போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த நாட்டு இப்படி வந்துட்டு இருக்குது. கால் எடுக்க முடியாது. கால் எடுக்கணுமாவே? கால் எடுக்க முடியாதுடா. லாக் பண்ணி வழி கேட்டுட்ருக்கேன் அவனை. இந்தியா கேட் கிதர் போடா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஐயோ தேங்க்யூ. இந்தியா கேட்டுக்கு நானே மேப் போட்டுடலாம் போல். வரும்போதே நல்லா அன்பாக இன்வைட் பண்ணுறாரு, தூரமாக வந்து வரும்போதே சிரிச்சிக்கினே. அந்த மாதிரி யாராவது இன்வைட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி வார்ம் வெல்கம்னு வாங்களே, வரும்போது வாங்க அப்படின்ற மாதிரி. பையாக்கிட்ட 2 ஜூஸாக போட வேண்டியது தான். வாடி போல் வாடியை கொஞ்சம் நிறுத்திட்டு 2 ஜூஸ் அடிக்க வேண்டியது தான். இங்கே நிற்குமா வண்டி? மண்ணாக இருக்கீங்க. உன்னை பிரிந்த நொடியினில் எந்த உயிர் பஸ்பம். ஓகே, ஒரு ஜூஸை போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. நமக்கு அங்கே என்னதுன்னு தெரியல இது எனக்கு, ஆனால் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. டேஸ்ட் ஒரு மாதிரி அந்த இந்த டேஸ்ட் இல்லை. ஆனால் பையா திஸ்டிங் சாத்துக்குடி. ஓகே, 1 this 1 சாத்துக்குடி. 1 this 1 that एक दिक एक अक एक பானி. ஆமாம், அவருக்கு புரியல என்ன சொன்னேன்ட்டு. அதனால் 2 நான் சாத்துக்குடி ஜூஸ் கேட்டேன். அவர் சோடா போட்டார். இதுதான் ஒரே இதை பாருங்க. வண்டி பல ஆகிட்டப்பில் டயர் கூட ஓகே தான். இப்போது செயின் லூஸ் ஆகினே இருக்கார். முதல்ல சஸ்பென்ஷனை மாற்றிட்டு செயின்ஸ் பாக்கெட் என்ன பண்ணணும்னு தெரில. பக்காவாக இருக்கா பாருங்க. கழுவி வாட்டர் வாஷ் பண்ணேன். 70 rupees தான் எங்கண்ணா. வா நீலா பேட்ரி இல்லை. இதில் கொஞ்சம் லைட்டாக லூப்பை விடுவோம். காத்திருந்த காதலுக்கு சுதிக்கிடும் ஒரு ஒளி. நீ இல்லை தானில் வாழ்க்கை தானில் இல்லை அடி ஒளி பொறுக்க முடியவில்லை காத்து தந்த வலி. ஒரு ஓரம் அவ்வளோதான். வாட்டர் வாஷ் பண்ணல, அதனால் கொஞ்சம் லூப்பு கேட்கும். இதில் கூட உள்ள லூப்பு கீரில் கூட கீர் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். லைட்டாக, ரொம்ப லைட்டாக. இதெல்லாம் கீர் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை விட்டோம்னா கொஞ்சம் சில்லாக இருக்கும் கீர். வேற எங்கே விட்டணும்? நான் இங்கெல்லாம் விடுவேன். எனக்கு எங்கெல்லாம் லூப்பு தேவையோ அங்கெல்லாம் நான் விட்டுப்பேன். கிளச்சில் கூட விடுவேன் நான். ஓகே, அவ்வளோதான். சில். இதெல்லாம் சரியா தப்பானு தெரியாது எனக்கு. எனக்கு தேவை. ஐ நீட் லூப்ரிகேஷன் விட்டுப்பேன். அம்மே உள்ளே போ. தண்ணி பாட்டில் இருக்கும் ஒன்று. ஓகே சொல்லுதான். ஜூஸை குடிச்சு இது போட்டு விட்டேன். வேறு 150 ரூபா போட்டு விட்டேன். ஏன்னா வந்து அவருக்கு இது அதான் அந்த இது வேறு கொஞ்சம் கீழே வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த சோடா ஒன்று ஊற்றும் போது அதான் ஒரு 20 rupees சேர்த்து போட்டேன். 150 போட்டு விட்டேன். ஜூஸ் 2 பாட்டில் கொடுத்துட்டாருங்க. தேங்க்யூ, பாய். ரொம்ப நல்ல மனுஷன். அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் பிடிங்கிக்குது என்னதுனே தெரில. இதெல்லாம் எங்கெங்கேயோ சொறி விட்டுன்னு இருக்கேன். பாப்போடா ஒரு இது. அவ்வளோதான். அப்படியே இங்கே இருந்துட்டு வண்டி பயங்கரமாக ஆடுது. நேராக இங்கேருந்து அடுத்தது டெல்லி தான். பேக் எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது ஏதோ போடுறாங்க, அது என்னன்னு தான் தெரியல எனக்கு. ஆனால் ஏதோ நல்லா தான் இருக்குது. அதுவும் ஏதோ டெல்லி 180 kilometers தான் ஆகணும். கர்னல் 57. மதியம் லஞ்சு எங்கேயாவது மதிய உணவு எங்கேயாவது நல்லா போடணும். ஒரு 4 மணிக்காக கூட போட்டால் கூட ஓகே தான். மணி இப்போ தான் 2:45 நல்ல ஒரு 3:30 மணிக்காக எங்கேயாவது சப்பாத்தி போடுவோம். போட்டு நல்லா சாப்பிட்டு பொறுமையாக போக போகிறேன். இனிமேல் நான் சாப்பிடாமல் வேகமாக போகவே போகிறதில்ல. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு சில்லாக போக போகிறேன்.
ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் சரியாக சாப்பிட்றதில்லை இப்போ. இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் சப்பாத்தி பன்னீர் எங்கே கிடைக்குது நல்லா கொஞ்சம் பார்த்து எடுக்க போகிறேன். மாட்ரேட்டாக இங்கே நல்லா இருக்குங்க சாப்பாடு. பஞ்சாப் தாண்டத்துக்குள்ளே இந்த ஹரியானா தாண்டத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தாபாவாக பார்த்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், இங்கே சூப்பராக இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாக. ஓகே, லேட்டாக தூங்கணும் இல்லைன்னு தெரில. டீ ஒன்று சாப்பிட்ணும் போல இருக்கு எனக்கு. காஃபி இல்லை டீ ஏதாவது ஒன்று. தூக்கம் வருது லைட்டாக. 2 மணி நேரத்துக்கு தூங்கிட்டேன். ஏன்னா 250 கிலோமீட்டர் ஸ்லோவாக ஓட்டுறதால தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்லோவாக ஓட்டினா தூக்கம் வரும். பிடிக்கலாம் பார்த்தா கடையே இல்லை. ஒரு காஃபி ஒரு பிஸ்கட் லஞ்சே சாப்பிடல. நான் ஒரு காஃபி ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறேம்மா. கங்கோ க்ளோ இங்கிலீஷ் ஒயின் பியர் ஷாப். ஒக்கன் க்ளோ அது ஒரு டீ கடை. டீ கிடையாது, ஜூஸ் கடை. இங்கே டீ கடையே பார்க்க முடியல. நிறைய இந்த கூல்ட்ரிங்க் தான் ஊற்றிட்டுருக்கானுங்க. ஓகே, நான் போய் டீ சாப்பிட்டு அப்படியே. ஓ, ரைட் சைடா? அதுக்கு தான் அப்படி கத்தனானா? பானிபட் டெல்லி. ஓகே ஓகே ஓகே. அவர்கிட்ட கேட்டேன், யூடர்ன் பண்ணுற மாதிரி காட்டுச்சு. இந்த கேர்வு தான் அப்படி காட்டிருக்கு போல். அது பானிபட் போகுது போல். பானிபட் டெல்லி. உதர் ஆசை. ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ டீ கடையே வரலைங்க. டீ குடிக்கணும் போல் இருக்குது எனக்கு. காஃபி டீ ஏதாவது ஒன்று வேணும். இப்போ டீ குடிக்க மாட்டேன், காஃபி தான் ஃபஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். காஃபி, ஐ நீட் காஃபி. வேகமாக ஓட்ட ஆரம்பித்தா தான் தூக்கம் போவோம். பொறுமையாக ஓட்டினா தூக்கம் வரும் எனக்கு. காய் வேறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, டீ கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். மணி ஒரு 4 ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. மணி ஒரு டீ கடை கூட இல்லை எனக்கு. சரி, ஓகே, 4 மணிக்குள்ளே சாப்பாடு தான் ஓகே. ஆனால் டீ எங்கேயுமே இருக்காதா? எல்லோரும் இந்த கூல்ட்ரிங்க் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. டீ கடையே காணும். கடுப்பாயிடுச்சு எனக்கு. ரொத்தாக் ரோடு போனேன். இந்த ரொத்தாக் ரோடுலேருந்து தான் வந்தேன். இப்படி போயிட்டேன். அப்படி போய் வந்தேன் டெல்லிக்கு நான். ரொத்தாக் அங்கே ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்குது. அவள் சில்வியா இன் கான்டாக்டியா. அவர் ஸ்பீக்கிங் வித் ஹர். அந்த பக்கம் இதில் போந்து அப்படி. பட் நவ் ஐ ஹாவ் டு கோ டு டெல்லி. ஒரு டீ கடை கூட இல்லையடா. தூக்கமே வந்துடுச்சு எனக்கு. பயங்கரமாக வந்துடுச்சு தூக்கம். சரியான தூக்கம். தூங்கிட்டு தான் வரேன். பாதி தூரம் ஏன் இப்படி தூக்கம் வருதுன்னு தெரியலையே. மதியத்திலாம் அப்படி வரவே கூடாது. டயர்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பருவம் பார்ப்போம். என்னென்ன டீ கடை இன்றைக்கி கடைகள்லாம் நானே பாலை வாங்கி ரோட்டில் இப்போ பால் கீழே எல்லாத்தையும் வாங்கி நானே இன்றைக்கி ஒரு கிண்ணமாக வாங்கி டீ குடிக்காமல் போகிறது இல்லைடா. இந்த மாதிரி சாப்பாடு கடை தான் இருக்கா ரோட்டில். ஒரு தள்ளு வண்டி கடை மாதிரி இந்த கடாயை வச்சுருக்கானுங்க. அந்த கிண்ண மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு போனால் டீ கடைக்கு வந்து வர்றேன். எல்லாம் சிப்ஸு, ஜூஸு, பிஸ்கெட் கடையாவது பார்ப்போம். பிஸ்கெட்டாக வாங்குவோம். ஆமாம், பிஸ்கெட் கடைக்காரன்ட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் டீ எங்கே கிடைக்கும்னு. பிஸ்கெட் கடை வாங்கினா இந்த மாதிரி கடையில் தான் சாயா கிடைக்குமா? அப்போ ஏழை மக்கள்லாம் எங்கேப்பா போவாங்க? அப்போ ஏழை மக்கள்லாம் இங்கே டீ குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 50 ரூபா சொல்லுவான். பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறான்ட்டு. ஆண்டி பக்கத்தில் போய் உட்காந்து வேண்டியதான். அங்கிள் மறைக்கிறார். भैया ये चाय चाय एक चाय हाँ ठीक है। हाँ स्पेशल चाय हाँ स्पेशल चाय நார்மல் அப்பா அந்த ரோட்டுக்கு போனேன். இப்போ நான் டீ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாவாம். அந்த ஒரு இது ஒன்று குடித்தேன், பாதாம். அதுவும் இந்த என்னது வாட் இஸ் தட் கால் பிஸ்கெட் ஒன்று. அது ரெண்டும் சேர்த்து 110 110 ப்ளஸ் ஒரு 30 140. அதாவது வந்து ஒரு ஃபுட்டு மதிய மீல் சாப்பிட்லாம். கம்முன்னு சாப்பிட்டு வந்துட்டேன். எதுவும் சோங்கடா கொய்யா கான்ஸு. இந்த மாதிரி கடையிலலாம் டீயே கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ நேரம் டீக்கு தேடி வளைஞ்சேன்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக தேடிட்டே வந்திருப்பேன். டீன்ட்டு சாய் 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 சாய்ன்னு.
நான் அந்த ப்ரௌன் கலர் ஐடென்சிக் சாப்பிட்டதே கிடையாது. ஐடென்சிக்லேயே வந்து இந்த க்ரீன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ப்ரௌன் கலர் வேறு லெவலு, நல்லா தான் இருக்குது. முந்திரி போட்டிருக்கு, ஆல்மண்ட் போல், சரி இது கேஷ்யூ நட் போல், அது நல்லா இருந்தது. அதுவும் டீ வந்து பார்த்தோன்னா ஜிஞ்சர் டீ, ஆனால் 140 ஒர்த்து கிடையாது. ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்ட் தான். ஓகே, நான் அப்படியே இன்னும் டெல்லி ஒரு 100 வண்டி அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வண்டிக்கு இன்றைக்கி பண்ணுவானா, இன்றைக்கி சாட்டர்டே ஆக்சுவலாக, நாளைக்கு சண்டே. நான் தெரிஞ்சு தான் வந்தேன். ஆக்சுவலாக குருநானக் நான் போக போகிறேன் இன்றைக்கி. அது வந்து குருநானக்கிட்ட டெல்லியில் ஒரு கோவில், அது அவங்க சிங் கோவில்னு வாங்க. போன வாட்டி நாங்கள் இருந்ததில்ல, அங்கே போயிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி. அங்கே போனால் ஸ்டே தேர் நாங்கள் கிடைக்குதா, நாங்கள் ஃப்ரீ ஸ்டே தான். ஃப்ரீ ஸ்டேலாம் ஒரு 200 300 கேட்பாங்க, அவ்வளோதான். ஃபுட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அந்த இடம் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். சரி, அங்கே தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. வரும்போது தான் ரூம் எடுத்து டெல்லியில் வந்து டெல்லியில் தான் பாலாவை மீட் பண்ணேன். ஆமாம், அங்கே தான் வந்து இது பண்ணேன். ஸோ பார்த்துட்டு அது திங்க் அபவுட் தட், எப்படி ரூம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுவா இல்லை வண்டிக்கு எது மேட்சிங்காக இருக்கும், வண்டிக்கு எது கிட்டே இருக்குன்றது தான் முக்கியம். நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டே வண்டி தான். வண்டியை ரெடி பண்ணணும். நகம் வெட்டணும். நெயில் கட்டர் இல்லை என்கிட்ட. ஒரு நெயில் கட்டர் ஒன்று வாங்கணும். அவங்க வீட்டில் கேட்டால் அவங்ககிட்ட இல்லையா, அவங்க வாயில் கடிப்பானுங்களாம். வாயில் கடின்றானுங்க. வாயில் கடிக்க எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கமும் கிடையாது. 76 கிலோமீட்டர்ஸ் டெல்லி. ஓகே கைஸ், நான் அப்படியே போயிட்டு டெல்லி ரீச் பண்ணிட்டு, டைம் வேறு இதில் மாறிடுச்சு. அப்போ நம்ம டைம் செட் பண்ணணும் மறுபடியும். ஹவாலி சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்கு. ஹோட்டல் தான் நினைக்கிறேன். சோனிபேட் டெல்லி 150 கிலோமீட்டர்ஸ் தான். நான் பொறுமையாக தான் போகிறேன். அங்கே வலிக்குது இடுப்புலாம் பயங்கரமாக. பேக் வேறு ஆட ஆரம்பிச்சிச்சு பின்னாடி. காலைல அந்த சோட்டு தள்ளி விட்டான் பாருங்க வண்டியை, அவன் கொஞ்சம் இது பண்ணி விட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் அது கோ ஸ்லோலி. ஸோ தான் பெஸ்ட் எனக்கு இப்போது. ஏன்னா வந்து வண்டி ஆடும், இல்லைனா அந்த பேக்கே ஆல்ரெடி ஆட ஆரம்பிச்சிருச்சு. பியர் ஷாப் இருக்குது, டீ ஷாப் இல்லையா? டேய், வாட் இஸ் திஸ்? ஹைவேல பக்காவாக இருக்குது பியர் ஷாப்லாம். வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண வேண்டியதான். ஓ, இந்த நாட்டு இங்கே இறங்கிடுச்சா? அதுதான் கீழே வந்துட்டுருக்கு பேகு. ஓகே இந்த நாட்டு திரும்பிட்டுருக்கு. ஓகேப்பா, இந்த நாட்டு இப்படி வந்துட்டுருக்குது. இது ஆக்சுவலாக இங்கே இருக்கணும். இங்கே இருந்தால் தான் இது இப்படி இருக்கும். இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் அந்த ரோப் உள்ள விட்டு போடல, அப்படியே தான் போட்டிருக்கேன். ஓகே, இதுதான். நவ் இட் வில் பி சேஃப் ஐ திங்க். இதை இழுத்து இப்படி விட்டுற வேண்டியதான். பார்க்கலாம். 10 கிலோமீட்ரு எல்லாமே ட்ரை தான். எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. லைஃபே ட்ரை தானே. ஓகே, சன்செட் ஆக போகுது. சன்செட் பார்க்க போகிறேன். பேக் மேலே வந்துருச்சு இப்போது. சில்லாமே ஐயோ, இந்த தொலையிலே குத்திடுச்சு பவர் பேங்க்கு. ஏதோ ஆடு வந்து உயிர் எடுக்குது. ஓகே, சன்செட் பார்க்க இப்போ தான் பிரிட்ஜு மேலே எல்லோரும் ஏறணும். நாங்கள் அங்கே அப்படியே லாக் பண்ணது பின்னாடி பாருங்கள், எல்லா காரும் யூட்டன் அடிக்குது. ஹாய் ப்ரோ. பிரிட்ஜு மேலே ஏறினதும் நான் திருப்பிட்டாங்க. நேராக போயிட்டு பார்த்துட்டு கடற்கரை எல்லா காரும் யூட்டன் அடிக்கிறானுங்க இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. இதை பாருங்களேன், இங்கேருந்து காட்டுறேன் பாருங்களேன். எல்லா காரும் யூட்டன் அடிக்குது. நம்ம என்ன பண்ண, இந்த கேப்பை யூஸ் பண்ணிடணும். ஃபோன் வந்தது போல் எனக்கு. இப்போது பாட்டு கட்டாச்சு, கீழே சருன்னு போயிடுது. ஓகே, ஏய் என்னை கொல்லாதே. He stole my little heart, Your Honor. Is it? கேம் எல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் எனக்கு ஏன் வருது கேம் எல்லாம்? தலைப்பாட்டை கேட்க விடுதா பாருங்க. 1000 kisses at the lips. ஓகே, வந்து பாருங்க. ஓ, வருதா வெளியே? ஆனால் ஏதோ இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இந்த குட்டி இடம் தான். ஓகே, நம்ம வந்துட்டோம் வெளியே. சங்கர் படத்தில் வர மாதிரி இருக்குது. போகும்போது சங்கர் படத்தில் வர மாதிரி இருக்கு. ஆமாம், வந்துட்டேன் டெல்லி உள்ள. எங்கே போகலாம்? கரோல் பார் போகலாமா? கரோல் பார் அங்கே போகலாமா? இல்லைனா குருநானக் போகலாமா? எங்கே போகிறதுனே ஒன்றும் புரியல எனக்கு. எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இனிமேல் தான் டெல்லி உள்ளே போயிட்டு
ரோகிணி. எது டெல்லி? இதாக தான் இருக்கும். மஸ்டாங் ஒன்று பார்த்தேன், இந்த பாருங்களேன். ஆஹா, மஸ்டாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, சூப்பராக இருக்கு. ஐயோ உள்ள வேறு லெவலில். ஃபாரினர் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு ஃபாரினர். க்ரீன் லான்ச். இங்கேருந்து நேராக போனால் ஒரு 1.3 கிலோமீட்டரில் வந்து குருநானக் இருக்குது. என் கையை பாருங்கள் எப்படி இருக்குது, பிஸ்கெட் சாப்பிட்டது. ரைட் எடுத்தால் வந்து பார்த்தா இது குரல் பாத் வந்து ஒரு 12 கிலோமீட்ரு. ரைட் எடுத்தால் இந்தியா கேட் இருக்கு. இந்தியா கேட் கிட்ட தான் நான் போக போகிறேன். இப்போது போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நான் இங்கே டெல்லியிலே இருக்க போகிறேன். நாளைக்கும் டெல்லியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். டெல்லி 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 டெல்லி. 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, 2 பேரும் ஃபோன் எடுக்கல. அஸ்வின் பையன் அவனும் எடுக்கல. குருன்னு ஒருத்தர் இருக்கார். குரு வந்து நம்ம தான் ரைடு வரும்போது பழக்கமானவர். குரு வந்து ஃபோன் எடுத்து வரேன்னா எடுத்து அப்புறம் பண்ண எடுக்கல. நான் இன்றைக்கி காலைல பண்ண கிளம்புறேன் நான். சரி, அவன் ஹிந்தி தெரியும், அவனை கூட்டு போய் ஸ்பேர் வாங்கலாமான்னு பார்த்து பண்ணேன். கரோல் பார்க்கில் போய் நானே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மஸ்டி ஜாமால் ஸ்ட்ரீட்டா ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியதான். ஆனால் டெல்லி உள்ளே வந்துட்டேன், அது போகிறோம். டெல்லி சூப்பராக இருக்கே. வாவ், கால் வலிக்குது. ஐயோ, சுடுதே சுடுதே. இதாங்க குருநானக். கரெக்டு. போன வாட்டி வந்து மெட்ரோ போடல, அப்படி மெட்ரோ போட்டிருக்காங்க. ஆமாம், இதான் குருநானக். சரி, ரிட்டர்ன் வருவோம். இந்தியா கேட் போயிட்டு ஃபஸ்ட் இந்தியா கேட்டை போய் பார்ப்போம். இந்தியா கேட்டுக்கு மேப் போடணுமே. பையா பையா பையா, இந்தியா கேட், இந்தியா கேட். अरे कुरमा, इंडिया गेट। हाँ भैया, नहीं हिंदी भैया। इंडिया गेट विच साइड? इंडिया गेट किधर? ये कोरा। थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ஐயோ थैंक यू. இந்தியா கேட்டுக்கு நானே மேப் போட்டுடலாம் போல். ஏதாவது ஒரு பொண்ணை பிடிக்க போகிறேன் இப்போது. இந்தியா கேட்டு கூட்டின்னு போமா என்னன்னு. பையா பையா, இந்தியா கேட், இந்தியா கேட், இந்தியா கேட். ஐயோ குருமா குருமா. உங்ககிட்டலாம் கேட்டால் வேலைக்கே ஆகுது. மேப்பை போடுறது தான் பெஸ்ட்டு. வண்டி சூடு கொதிக்க ஆரம்பிச்செடுத்து. இந்த குருநானக் உள்ள சூப்பராக இருக்கும். நைட்டில் ஒரு மாதிரி லைட்டில் ஒரு லைட் ஒன்று போடுவாங்க கைஸ். இருங்க, நான் மேப் போட்டு பார்க்க வேண்டேன். கால் எடுக்க முடியாது. கால் எடுக்கணுமாவே? கால் எடுக்க முடியாதுடா. லாக் பண்ணி வழி கேட்டுட்ருக்கேன் அவனை. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இங்கேருந்து 19 கிலோமீட்டருங்க. ஐயோ ஸ்டார்ட் ஆகுடி. இந்தியா கேட் வந்து இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து குருத்வாரா ஒன்று இருக்கான். நம்ம இந்தியா கேட் போயிடலாம். அங்கேருந்து கரோல் பார் எல்லாமே கிட்டேயான். ஐயோ, இந்த டிராஃபிக்கில் போய் தான் ஆகணும். 19 கிலோமீட்ரு. இன்றைக்கி எனக்கு இருக்குது வச்சு செய்ய போகிறாங்கன்னு. ஆனால் பரவாயில்ல, இந்தியா கேட் என்ன பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்தியா கேட் கிட்ட எந்த ஃபோட்டோவே இல்லை. நான் இந்தியா கேட் போனோட ரொம்ப நைட்டு வந்தேன். சரி, ஓகே கைஸ், இந்தியா கேட் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்.